இன்னைக்கு அமீன் குக்ஸில ரொம்ப டேஸ்டியான குலாப் ஜாமுன் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இன்னைக்கு குலாப் ஜாமுன் செய்றது எப்படின்னு பார்க்கறதோட சேர்த்து, ஒரு குட்டி கதை உங்களுக்கு சொல்றேன். ஜெனரலா நம்ம குலாப் ஜாமுன் வந்து நம்ம மில்க் பவுடர்ல செய்றது பார்த்தீங்கன்னா வந்து, ரொம்ப சாஃப்ட்டா அந்த மாரி இருக்கும் இல்லையா? பட் எனக்கு அத விட வந்து குலாப் ஜாமுன் வந்து நல்ல டெக்ஸ்சரோட இருக்கிறது வந்து ரொம்ப எனக்கு பிடிக்கும். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு தான் எனக்கு தெரிஞ்சுச்சு, இது மாதிரி மில்க் கோவால பண்ணா நம்மளுக்கு அந்த மாரி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நானும் மில்க் கோவாலாம் வாங்கிட்டு வந்து அதே மாரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நெறைய ரெசிபீஸ் பார்த்தேன். எல்லா ரெசிபீஸ்லயுமே வந்து மில்க் கோவாட மைதாவும் சேர்த்து ஆட் பண்ணி செஞ்சிருந்தாங்க. பட் நான் என்ன நெனச்சேன், சரி நம்ம மைதாவுக்கு பதிலா வந்து ஃபுல்லாவே மில்க் கோவால செஞ்சா, அது இன்னும் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு, வெறும் வந்து கோவாவையே வந்து ரவுண்ட் ரவுண்ட் பால்ஸா வந்து உருட்டிட்டு, பொரிச்சு எடுக்கலான்னு சொல்லிட்டு எண்ணெயில போட்டா, கோவா எல்லாமே அப்படியே எண்ணெயில வந்து முழுசா கரைஞ்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுச்சு வந்து, குலோப் ஜாமுன் நம்மளுக்கு அழகா வரணும்னா, அத வந்து பைண்டிங்க்கு வந்து மைதா சேர்த்தா தான் அது கரெக்ட்டா வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சமையல்ல இந்த மாரி வந்து சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டு, அதுலருந்து கத்துட்டு நம்மளோட சமையல வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணியிருப்போம். இந்த மாரி நீங்க கத்துக்கிட்ட ஒரு விஷயமும், அதுலருந்து நீங்க என்ன இம்ப்ரூவ் பண்ணீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கு பண்ணியிருக்க குலோப் ஜாமுன் வந்து ஹோட்டல்ல கிடைக்கிற மாரியே செம்ம டேஸ்டியா இருந்துச்சு. இதோட ஃபுல் ரெசிபி டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். இன்னும் ரெசிபில பார்க்கலாமா?